கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 23/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 268. நம்ம வந்து கொடுத்த நம்பர் 7, 5, அடுத்து நம்ம 2, 4ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து எதிர்பார்த்த நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்து வரோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 98, 88, 98, 88, 49, 44, 47 இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? கேரளா அண்ட் இயர் 2 ஷோவுமே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 210, இந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 210 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 694. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு எப்பயும் போல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நேற்று வந்து ஒரு நம்பர் ரூட் போட்டு தான் எடுத்தோம். வந்து இன்றைக்கி 2 ரூட் போட்டு எடுக்கணும். என்னென்னு காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூட்டு போட்டால் நமக்கு வந்து எந்த நம்பர் பாஸ் ஆகும்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏ போர்டு, பி போர்டு இந்த மாதிரி பாஸ் ஆகும். அது வந்து ஆல் போர்டு கணக்கில் பாஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. அதனால் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். 210 ரூட் ஆப்ஷன் 694 வச்சுருக்கீங்க. நமக்கு வந்து முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 210 வச்சு அடி நமக்கு 8, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 815. இந்த 815 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 815 ரூட் ஆப்ஷன் 694 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம வந்து 815 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0, 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 நம்பர் அடுத்த நாள் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 689. இந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 689 ரூட் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 8ன்னு கிடச்சிருக்கு. 3 அப்படி இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அந்த 689 வச்ச அடியில் நமக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 293. அந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 293 ரூட் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 293 வச்சடி நமக்கு 8 அப்படி இல்லாட்டி 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 268 ரூட் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 268 வச்சடியில் நமக்கு 5 அப்படி இல்லாட்டி 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துனோம். இதில் 210 வச்சடியில் நமக்கு வந்து 8, 5, 8 நமக்கு வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8, 3ல் 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து ஒரு 6 அல்லது 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் தொடர்ந்து சி போர்டுக்கு மட்டும் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 5, 4 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டு அண்டு ஏ போர்டுக்கு வரதுக்கு மெயினாக வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வேறு போர்டுக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்தலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 210, இந்த 210 வச்சு தான் நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். 210 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 697 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0, 1ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா
10 வச்சு நமக்கு 0-1 கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 815. இந்த 815 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். அது நம்ம 815 ரூட் ஆப்ஷன் 697 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 815 வச்சு நமக்கு 6-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 689. அந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். 689 ரூட் ஆப்ஷன் 697 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 689 வச்சு நமக்கு 1-9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 293. இந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். நம்ம வந்து 293 ரூட் ஆப்ஷன் 697 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 293 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4-8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். 268 ரூட் ஆப்ஷன் 697 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 0 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 268 வச்சடியில் நமக்கு வந்து 0-2ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு 0 கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 days எழுதும் வந்து போர்டு மாறி பாஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து போர்டு வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஓகேவா, நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு போர்டு சொல்லலாம். இந்த ரூட் ஆப்ஷனுக்கு வந்து போர்டு வந்து மாறி வருது. நாளைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மெத்தடு மாற்றி கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கணிப்பில் அந்த மெத்தடு வந்து ஒத்து வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பர் வந்துச்சுன்னா. ஓகேவா, இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5-4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி 0-2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஒரு கணிப்பிட்ட ஒரு பெஸ்ஸிங் மட்டும் தான். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை 50-05, 52-25, 40-04, 42-24 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒருத்தர் மச்சா பயன்படுத்தி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நம்மளே. பி போர்டுக்கு ஒரு 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு கணக்கில் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து டபுள் ரூட்டுனால நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் ஓரளவுக்கு வர மாதிரி தான் வருது. கணிப்பில் பி போர்டுக்கு 7 வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி என்ன ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 268. ஓகே, 268க்கு பார்த்திங்கன்னா மணிமேகலை வாங்கி பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-1 கொடுத்துருக்கீங்க. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, மணிமேகலை ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராக கொடுக்குறீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. அடுத்தபடி திருவேங்கடமார் பார்த்திங்கன்னா 268க்கு ஆல் போர்டு 9-4-8 கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து 8ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக மணி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 268க்கு ஆல் போர்டு 1-6 கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 7-2 பிஎன்சி போர்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து ஏ போர்டு கிடச்சிட்டாங்க 2ஆம் நம்பரை. அதான் ஏபிபிசி வந்து பார்த்திங்கன்னா 268க்கு 2-6 கொடுத்துருக்காப்புல. அடுத்து மாயாவங்க பார்த்திங்கன்னா 284 ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏபிபிசி போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கும். அடுத்தபடி ராதாகிருஷ்ணன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 762 பாக்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து ஒரு 7க்கு ஒரு 8 போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 2-6 இந்த மாதிரி எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா திருட்டுஜில் 68 618 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஏபிசி போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸாக வந்திருக்கும். அடுத்தபடியாக தர்சன் பொல்லாதவன் வாங்கி பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 7, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 6ன்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு 2 நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து பிஎன்சி போர்டு மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் மாற்றி போட்டுருந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா மோகன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பரில் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல.
ஆனால் ஏபிசியில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 268க்கு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாப்புல. இல்லைன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மான். அவங்க பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 68 ஓரளவுக்கு சூப்பராக ஒரு கணிப்பத்தை எடுத்துருக்காங்க. ஷார்ட் சாங் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-1 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து ஒரு 6ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹக்கீம் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-9-8 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் ரொம்ப சூப்பராக ஒரு 2 நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதோட திருவாங்கூரம் மாதிரி பார்த்திங்கன்னா 268க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பிசி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டுக்கு மட்டும் 2ஆம் நம்பர் போட்டிருந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-2 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 2ஆம் நம்பர் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க. மறக்காமல் நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதுங்க. இது ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். ஓகேவா? மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். ஓகேவா?